இப்ப அவர் இழந்த பிறகு உங்களுக்கு இப்ப அண்ணன் பாக்குறேன் காலையில அவர் அண்ணன் இருக்காரு அவர் ரோட்ல ரெண்டு பிக்சர் நீங்களே ரெண்டு பேரை பாக்குறேன் அவரோட அம்மா அப்பா எங்களை பாக்குறேன் எங்களை வேற யார் சமைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதாரு அவன் ஏன்னா அவன் எங்களை பாக்குற கேட்கிறவர அம்மா காலமே சமைப்பாவும் அவர் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு உங்க அண்ணன் தான் அவருக்கும் காலையில எங்களை பாக்குறோம் நாங்க ரெண்டு பேர் தான் பிள்ளைய எனக்கு கடவுள் ரெண்டு பிள்ளைய அதெல்லாம் நாங்க வச்சு பார்த்துட்டு நாங்க தெரியுங்க அவங்க எல்லாத்தையும் எங்களை ஆறு பாக்குறையா எங்களை எத்தனை பார்க்க மாட்டாங்க இவரு செத்தையில இருந்து அவங்க ஆக்கள் எத்தனைமே வாரல நம்மள பாக்குறதுக்கு அவங்களோட இப்ப என்னன்னு சொன்னா இப்ப 5 மாதம் தான் இப்ப ரொம்ப வருஷம் இல்ல அப்ப கடும் கவலையா தான் இருக்கு. என்ன இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்னோட தொடர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப அந்த வகையில இப்ப நான் வந்திருக்கிறேன். எங்க வந்திருக்கிறேன்னா மட்டக்களப்பு இழுப்படிச்சென் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கிருந்து என்ன ஒருவங்க தொடர்பு கொண்டாங்க. அவங்க தொடர்பு கொண்டு அவங்கள பத்தி சொன்னாங்க. அப்ப கட்டாயமா அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் உடனடியா இப்ப வந்திருக்கிறேன். ஒரு அஞ்சு மாசத்துக்கு முதல் அவங்களோட கணவர் உயிரோட இருந்திருக்கிறாங்க. அவரு மாடு மேய்க்க போனவராம். இப்ப இந்த பகுதியில இப்ப நான் சொன்ன பகுதிகளில் யானை தொல்லை அதிகமா இருக்கிறது. இப்ப அவரு மாடு மேய்க்க போகும்போது யானை அடிச்சு அவரை செத்துட்டாராம். அப்படி அவர் செத்ததுக்கு பிறகு அந்த குடும்பமே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ரொம்பவே வறுமையாயிட்டான். அவர் இருந்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து இருந்திருக்கிறாங்க அவங்களோட குடும்பம். இந்த குடும்பத்துல 4 பேர், தாயும் தந்தையும் 2 பெண் பிள்ளைகள். இப்ப என்னோட வீடியோஸ்ல நான் முக்கியத்துவமா கருதுறது அப்பா இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்களுக்கு தான் நம்ம தொடர்ச்சி அப்ப உதவி எடுத்து கொண்டு வரேன். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்ப அந்த வகையில இந்த கதையும் இப்ப அவங்களோட கணவர் எப்படி இறந்தாருன்னு கேட்கும் போது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப கட்டாயம் எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்சது என்ன வீடியோஸ் எடுத்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் என்னால முடியும். அந்த வகையில ஓகே, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு என்னால முயன்ற அளவு அவங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு உதவி எடுத்து தாரணுன்னு சொல்லி இப்ப வந்திருக்கிறேன். ஓகே, இப்ப போயிட்டு அவங்க கணவர் இழந்ததுக்கு பிறகு எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதுன்னு நம்ம தொடர்ச்சி அவங்கள்ட்ட பேசுவோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப போயிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை கணவர் இழந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டு அறிஞ்சு கொள்வோம். வாங்க. வாங்க தங்கச்சி, அம்மா போறாவா மாடு கட்ட? மாடு கட்டத்தான் போறாங்க, மாடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி ஐயா இருக்கிறோம், சிவமாத்தா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. உங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப கணவர் இழந்ததுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்காமண்டு. இப்ப இதெல்லாம் இருக்கிறீங்க இந்த வீட்டுல? நாங்க இதெல்லாம் இருக்கிற பேயிர மலை முழுது இதுக்குள்ளதான் ஒரு வீடு ஒன்று கட்டினேன். அது கட்டின குறையில கிடக்கு. அது கொப்சமன் அடிக்கி கொஞ்சமாய் கிடக்கு. பயிரி மண்ணல பூசல ஒண்ணு கேல. எனக்கு 2 பிள்ளைகள். ஒரு ஆள் கெம்பஸ் கிடச்சி கெம்பஸுக்கு போறாவு. அப்படியா? ரெண்டு பேரும் பெண்கள். கடைசி இன்னொரு ஆள் இருக்கியா? அவ மூத்தாள், அவக்கு 21 வயசு, இவைக்கு 16 வயசு. இவன் இந்த முறை ஓயர் எழுதுறாவு, இழுப்பட்டி ஸ்கூல்லாம் படிக்காவு. எப்படி கஷ்டம் தான் எங்களுக்கு. இவர் செத்து 5 மாதம் கூலி மாடு கட்ட போன முஸ்லீம் ஆளுக்கு. சொல்லுங்கள் அவருக்கு இப்ப என்ன நடந்துட்டு நீங்க சொல்லுங்க. அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை. எப்படி அந்த மாடு கட்ட போன இடத்தான் மாடு கடி போன இடத்த யானை அவளை மோட்டர் சைக்கிளால சொல்லிவிட்டு அடிச்சு நாங்க உயிரோட தான் கொண்டு வந்தேன். உயிரோட கொண்டு வந்து ஆத்துக்கு இடைக்கு கொண்டு வர செத்துட்டாரு. ஆம்புலன்ஸ்ல கொடுக்க அவங்க சொன்னாங்க செத்துட்டாருன்ட்டு.
அப்புறம் கரடியநாத் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அவங்க எல்லாரும் வந்து கொரோனா டாக்டர் எல்லாம் பார்த்து பதிஞ்சிட்டு மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வச்சாங்க. ரெண்டு காலமே எங்களுக்கு 12 மணிக்கு பொடி வந்துட்டாங்க. நான் எடுத்துட்டு வந்து அவரு மாடு கட்டுற உங்களோட மாடு கூலி மாடு 10 வருஷம் காட்டு வாழ்க்கை 10 வருஷம் 10 வருஷத்துக்கு காட்டுல இங்க வர குறைவு காடெல்லாம் கூட இங்க ஒரு பகல் வந்தாரண்டா ஒரு இரவுண்டா காலமே போயிடுவாரு. கூலி மாடு தானே கட்டுற அதுக்கு உங்களோட மாடும் இல்ல அதுவும் கூலி மாடுதான். அப்ப 10 வருஷமா அந்த தொழில் தான் செஞ்சு நீங்க சொன்ன மாதிரியே வந்தது போற மாதிரி. அப்ப அப்படியே அவரு காட்டுல இருக்கக்குள்ளதான் ஜான் அடிச்சு அப்படின்னு. அப்ப அவர் இறந்து 5 மாசம் அவர் இருக்கும் முதல்ல நல்லா ஒரு அவர் இருக்கக்குள்ள நாங்க அவர் கொண்டு வரத நாங்க இந்த வீடையும் போட்டு கட்டி சந்தோஷமா அந்த வீடு சொல்றீங்க. வீடு வந்து எப்ப கட்டின நீங்க? இது கட்டுன நாங்க இப்ப 2024 2020 கட்டுன 4 வருஷம் கட்டுனதுல அப்படியே கிடக்கு. 4 வருஷம் கட்டின அப்படி இருக்கு. அப்போ எல்லாம் உங்களோட செலவுல கட்டின? எனக்கு நிறுவனத்துல தந்த வீடு 2 லட்சம் ரூபா தந்தவங்க மிச்சம் நம்ம போட்டு கட்டணும். அப்படி என்ன? இப்ப இந்த வீட்டுல இப்ப தற்போதைக்கு இப்ப உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு என்ன? 2 பிள்ளைகள் இருக்கு. இந்த அவரு இருக்கிறாவோ இப்ப இந்த வீட்டுல இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப மூத்த மகள் வர மாட்டாங்களா வீடியோல? வாங்கலாம் நம்ம பேசுவோம். கவலையா தானே இருக்கேன். இப்ப நான் முன்னுக்கு பேசிட்டு வரும்போது இப்பதான் சொன்னேன்னா உங்களோட கணவர் இருக்கக்குள்ள இல்லாட்ட ஆம்பளை திடீரெண்டு இல்லாம போனா கடன் கஷ்டமா தானே இருக்கு. இப்ப நீங்க செஞ்சது கூட ஒரு கூலி தொழில் தான் அவர் செஞ்சேன்னு சொல்றீங்க. திடீரெண்டு நம்மள விலங்கு தானே நம்மளுக்கு. அதுவும் நான் நினைச்சேன் உங்களோட மாடை வச்சுதான் நீங்க செஞ்சீங்கன்னு நினைச்சேன். அதுவும் வேலைக்கு தான் பாத்திருக்காருன்னு பாக்குற மாடதான் பாத்திருக்கிறாரு கட்டுற. அதான் இப்ப நம்ம பிள்ளைகிட்ட பேசுவோம். இப்ப என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? என்ன சாப்பிட்டு சமைச்சீங்க? இப்ப அவர் இழந்த பிறகு உங்களுக்கு அண்ணன் பாக்குறேன் காலையில அவர் அண்ணன் இருக்காரு. அவர் ரோட்ல ரெண்டு பிக்சர் நீங்களே 2 பேரையும் பாக்குறேன். எந்த பிள்ளைகள் அவரோட அம்மா அப்பா எங்களை பாக்குறேன். எங்களை வேற சமைக்கிறேன் எங்களுக்கு ஆறுதாரு அவன் ஏதாவது எங்களை பாக்குறேன் கேட்கிறவல அம்மா காலமே சமைப்பாவும் அவர் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. உங்க அண்ணன் தான் அவருக்கும் காலையில எங்களை பாக்குறோம். நாங்க 2 பேர் தான் பிள்ளைகள். எனக்கு கடவுள் 2 பிள்ளைகள் அதெல்லாம் நாங்க வச்சு பார்த்துட்டு நாங்க தெரியுங்க. அவங்க எல்லாத்தையும் எங்களை ஆறு பாக்குறையா எங்களை எத்தனை பார்க்க மாட்டாங்க. இவரு செத்தாயில இருந்து அவங்க ஆக்கள் எத்தனைமே வாரல நம்மள பாக்குறதுக்கு. அவங்களோட இப்ப என்னன்னு சொன்ன 5 மாதம் தான். இப்ப ரொம்ப வருஷம் இல்ல. அப்ப கடும் கவலையா தானே இருக்கு. என்ன கணவர் இழந்து. உங்களோட பேர் என்ன? விதுஜினி. உங்களோட பேர்? டிலானி. என்ன நீங்க சொன்ன கேம்பஸ் நீங்க ஓயலா? 2 பேரும் படிக்கிறாங்க. என்ன இப்ப இவங்களுக்கு படிப்பு செலவெல்லாம் அதெல்லாம் அவரு தானா? இனி அவர் தான் பாக்கணும். மெயின்டா இப்ப இவங்களோட அண்ணன் கூட காலையில் இல்லாத ஒரு ஆள் தான். இப்ப நீங்க சொன்னீங்க அவரையும் கஷ்டப்படுத்த முடியாதுதானே. ஏன்னா அவரும் பாவம் தான். என்ன அவர் என்ன ஒரு கட்டாயத்துல இப்ப கணவர் இல்ல இப்ப தங்கச்சி நம்ம பாக்கணும்ன்றதுனாலதான் அவர் பாக்குறாரு. கஷ்டப்படுவாரு. எல்லாருக்கும் தெரியும் அவரு தான் பாக்குறன்றதே ஊருக்கே தெரியும். எங்களுக்கு வேற ஆம்பளையில் ஒருவர் இல்லானே அவர் மட்டும்தான் அவரு தான் பாக்குற. ஜிஎஸ்சி இவங்க ஈரியோக்கு எல்லாருக்கும் தெரியும். இயலாதவன் தான் பாக்குறன்றதே எல்லாருக்கும் தெரியும். உதவி கிடைச்சுதா உங்களுக்கு? நம்மளுக்கு ஒரு உதவியும் ஒருவர் மட்டும் தரல. ஒரு உதவியும் யான் அடிச்ச காசு கூட தாரண்டாங்க. இப்படிலாம் பயந்துருக்காங்க. அதுவும் தரல. என்ன 1 லட்சம் ரூபாய் செக்கு நான் இந்த பிள்ளை ஓடி அடிச்சு அடுத்த எல்லாம் போட்டிருக்கீங்க. அதுவும் கிடைக்கல. என்ன 6 மாசத்துக்கு பிறகு இப்ப நீங்க சொல்ல இப்ப 2 பிள்ளை 5 மாசம் தான் இது. அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க போல. அப்பா இருக்கும்போது அவரும் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வர மாட்டேன் அப்படின்னு அப்படித்தானே. கவலை என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கா வீடியோல? அப்படியா? சொல்லுங்களேன். காசு கட்டிக்கிட்டு தான் நீ படிக்கிறேன்.
நீங்க காசு கட்டணும். காசு கட்டியா படிப்பு எவ்வளவு? இப்ப நீங்க பிரைவேட் அந்த ஓபன் யூனிவர்சிட்டி. அப்ப அதுக்கெல்லாம் இப்ப எவ்வளவு இப்ப தேவைப்படுது உங்களுக்கு? இப்ப யூனிவர்சிட்டி இப்ப போறீங்க ஓபன் யூனிவர்சிட்டிக்கு, அதுக்குரிய வசதி எல்லாம் இப்ப இருக்கா? யாராவது உதவி செய்யறாங்களா? இப்ப இருக்கா? இல்ல. 4 வருஷத்துக்கு படிக்கணும். 4 வருஷம் 2 தொண்ணூறு முடியும் பண்ணிக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 44,000 கட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்குரிய காசா இல்ல அதுவும் குறைஞ்சான அது கட்டி? வந்து ஒரு செமஸ்டர் ஒரு பாடத்துக்குரியது. ஒரு பாடத்துக்குரியது. அந்த உதவி யாரு செஞ்சு? அது காசு எப்படி கிடைச்சது? அந்த காசு அது அப்பாதான். அவர் இருக்கக்குள்ள காசு கட்டி சேர்த்து போட்டு வந்தேன். காசு கட்டி ஒரு 2-3 மாதத்துக்கு இவர் செத்த. கடைசியா போய் இவை அவங்க அப்பாவும் போய் அங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி புத்தகம் எடுத்து வந்தேன். எடுத்து வந்த புதன்கிழமை வியாழம் போன வரை சனி செத்த. சாகுல என்னட்ட போன் கழிக்கிறாரு அந்த சாலையில. நம்ம காசு கட்டின ஒரு முடிவைங்க நான் சொன்ன ஜனவரிக்கு தான் வருமானம். இவர் செத்து சரியா 20 நாளையால எங்களுக்கு கோல் வந்தது. அங்க வரட்டாம நான் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் வரவேற்பு செஞ்சு எடுத்தேன். அப்படியா? அப்ப அவருக்குள்ள இப்ப மகளை படிக்கணும்ன்றதுக்காக சேர்த்து விட்டுருக்காரு. ஏன்னா இப்ப அடுத்த ஏதாச்சும் அடுத்த தடவை காசு கட்டினீங்களா? கேட்டவங்களா? 5ஆம் மாசம் எக்ஸாம் நடக்கும் முடியத்தான். ஒரு செமிஸ்டருக்கு ஏத்த மாதிரி காசு கட்டி தான் படிப்பு. இப்ப ஒரு செமிஸ்டருக்கு அப்பா கட்டினாரு. ஏன்னா இப்ப அடுத்த கட்டமா அடுத்த செமிஸ்டருக்கு காசு தேவைப்படும். அது என்ன இப்ப நான் இப்ப வந்திருக்கேன். இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறோம். இதன் மூலமா உதவி கிடைச்சா அது அடுத்த கட்டம் தானே. இப்ப நீங்க என்ன பிளான் வச்சிருப்பீங்க? இப்ப ஒரு செமிஸ்டர் முடிஞ்சு இப்ப அடுத்த செமிஸ்டருக்கு நீங்க என்ன ஐடியா? அது கிடைக்கலாட்டி அப்படி விடுறதா படிப்பு? கடன் வாங்கி செய்யத்தானே வேணும். முடிக்கணும். கொழும்புல கிடைச்சது தூரத்தை நாடி போகலான்னு விட்டு கொழும்புல கிடைச்சது தூரம்ன்றதால இப்ப மட்டக்களப்புல செய்யறீங்க. மட்டக்களப்பு டவுன்ல அவங்க அப்பா தான் போனாங்க. ஆனா நாங்க கொண்டு சேர்த்திருந்தா தம்பி நான் கஷ்டப்பட்டிருக்கேன். கொழும்புக்கு போறேன்டா எவ்வளவு பஸ் காசு இது எங்களுக்கு லாபம் தான். இங்க தேய்க்கிறதுதான் நாங்க. ஆனா எவ்வளவு அங்க கூட போகும். பஸ் காசு ஒரு நாளைக்கு 1000 ரூபா. நான் தனியா புரியல. நான் கூட்டி போய் வேறேன். அங்க இருந்துதான் படிக்க வேண்டி வந்திருக்கேன். போயிட்டு வர சாத்தியம் இல்ல. இப்ப கூட்டி போயிட்டு வர. இப்ப இங்க கூட்டி போயிட்டு பஸ் காசு எல்லாம் போற நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? நீங்க போயிட்டு வர. இப்ப இங்க போயிட்டு வர்றது கூட 1000 ரூபாய் தேவைப்படும். எத்தனை நாளைக்கு ஒருக்க போவீங்க? கிழமையில 2 நாள். அப்ப மத்த டைம்ல வீட்டுல இருந்து படிக்கிறேன். அப்படி அப்ப கிழமையில ஒரு 2000 வேணும் போயிட்டு வாரதுக்கு. விடையில அந்த சில எக்ஸாம் ஃபீஸ் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காசு இல்ல. ஒரு தரம் தான் கட்டுறேன். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் 2. அதுல மூத்த மகள் ஓபன் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. இப்ப நீங்க ஓஎல்னு இப்ப இந்த வார ஓஎல் எப்படி பாஸ் எல்லாம் பண்ணுவீங்க? நல்ல ரிசல்ட் பாஸ் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. நல்ல ரிசல்ட் எடுப்பீங்களா? என்ன எடுப்பீங்க? ஏஎல்ல என்ன பாடம்? டெக்னாலஜி. என்ன பயோடெக்னாலஜி இல்ல பிடெக்? பிடெக் பயோடெக்னாலஜி. அப்பா இருக்கும்போது கஷ்டம். இப்ப உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் மாமா தாரு. உங்களோட சொன்ன மாமா தாரு. என்ன இப்ப அவரு பரவாயில்லையா? அப்ப 2க்கும் வித்தியாசங்கள் இருக்கு. உங்களோட அப்பா பார்த்ததுக்கும் உங்களோட மாமா பார்த்ததுக்கும். அப்பா இருக்கக்குள்ள பெருசா பார்க்கல. மாமா இருந்து நாங்களும் பார்த்த. மாமா இப்ப ஒரு நாளைக்கு காசு தந்தா 2 நாளைக்கு அங்க சொல்லுவோம் இப்படி பிரச்சனை. நாங்க 2 நாளைக்கு ஒருக்கா தாரம்னு சொன்னாங்க கேட்பாங்க. மாமா 2 நாளைக்கு ஒருக்கா தருவாரு. கொண்டு கொடுப்பேன். காசுக்கு இப்ப 2 நாளைக்கு ஒரு தடக்கா தருவாரு. அப்ப நீங்க கொண்டு கொடுப்பீங்க என்ன கிளாஸ் காசு. அப்ப அப்பா இருக்கும்போது அப்பா தந்திருப்பாரு இல்ல? அப்பயும் மாமா தார? மாமா இருந்தாரு. என் அப்பா ஒரு கிழமைக்கு ஒருக்கா 2 கிழமைக்கு ஒருக்கா தான் பாரு. அம்மாட கையில நேரம் காசு இல்ல. அப்பா வந்து சம்பளம் வாங்கி கொடுத்தா தான் அம்மா காசு. அதனாடி மாமா தான் தார. அப்படி நம்மள வந்து உங்களுக்கும் அவரு தானே இப்ப ஹெல்ப் பண்றாரு. இப்ப நீங்க பஸ் காசு எல்லாம் வீடு துடைச்சா பாக்குறாங்க தெரிஞ்சிருக்கும். அது யாருன்னா இந்த சைக்கிள் உதவி கேட்ட அந்த அண்ணன் தான் இவங்களோட மாமா. ரொம்ப அவருக்கும் கிடைச்சாதான் காசுன்ற மாதிரி. அவர் வேலை ஒன்றும் செய்ய முடியாதானே. அவர் தெரிக்கும் போது அவருக்கு யாராச்சும் கொடுத்தாதான் காசுன்ற மாதிரி. அதான் அப்பா இருக்கும் போது உங்களுக்கு கட்டாயம் படிக்க வைக்கணும்ன்றதுக்காகத்தான் கொண்டு சேர்த்து விட்டுருக்காருன்னு. இப்ப என்ன சொல்லுவாரு? படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஆசைதான்.
ம். மகளை நல்ல நிலவரத்துக்கு வைக்கணும் அவரு. ஆனா இருந்து பார்க்கல தம்பி, மக்களை படிப்பிக்கும் பார்க்கல, ஒரு வீடு கட்டியும் பார்க்கல, ஒரு கல்யாணம் கட்டியும் பார்க்கல. எனக்கு அதுதான் ஆக பெரிய கவலை. ம். இப்ப கொண்டு ஆசையா சேர்த்து ஐயா அவர் பார்க்கலையா இருக்கல. இப்ப நான் தானே எல்லாம் கொண்டு தெரியல, அவ சொல்லி கத்துனான். எல்லாரும் பட்டம் செய்யலாம் அம்மா அப்பா அப்படின்னாங்க. எனக்கு நான் அப்ப இல்லாம போய் நிக்கணுங்க என்று சொன்னாங்க. ம். நான் என்ன செய்யறேன், நாம சொன்னதா காட்டுல போய் மாடு கட்ட சாகுல 46 வயசு, அவருக்கு இப்ப 42 வயசு. இப்ப 42 என்ன 42? போட்ட மாசம் 15 42 வயசு. ம். எனக்கு 41 வயசுதான். ம். அப்ப அவர் எப்படி கஷ்டப்பட்டாலும் படிப்பிக்கணும் என்று கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. கடைசி அவர் நிறைய எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் அதெல்லாம் அவருக்கு பார்க்க. மகளை படிப்பிச்சு பார்க்கணும்ன்ற ஆசைதானே ஒரு ஆசை. ம். வேற அங்க கல்யாணம் கட்டணும் இங்க அதெல்லாம் இல்ல. ம். மகளை படிப்பிச்சு நல்ல இதா நம்ம வைக்கணும் என்றதான் முடியும். ம். மகளை படிப்பிக்கணும், மகளை ஆசைப்பட்டாவும் நான் இப்படி படிக்கணும் படிச்சாலும் அதை கூட கடவுள் பார்க்க வைக்கல. இது அப்படி என்ன அவருக்கு அதான் எவ்வளவு ஆசை இருந்துக்கினாரு கல்யாணம் கட்டுறதெல்லாம். ஸ்பெஷல் வந்து படிக்க வச்சு அதுக்கு முயற்சி செஞ்சுன்னு கட்டி நீங்க சொல்லும் போது கடும் டச்சிங்கா இருக்கு. அவரு தானே சேர்த்துட்டியாரு கொண்டு கூட்டி கொண்டு. அவர்தான் அந்த கோல் வரையும் ஒரு சார் போய் காட்டுன்னு சொல்ல உடனே வரைக்கும் கோல் எடுக்க இப்படி என்று சொல்ல என்ன செய்யணும். அப்ப ஒண்ணு செய்யறேன்னு சொல்ல அப்புறம் ஒன்று அவர் தான் போன காசு கட்ட 2 பேரும் பாப்பனு மாலை மோட்டர் சைக்கிளை கட்டி போட்டு வந்தவங்க. கொழும்புக்கு வந்தத அவர் தான் சொன்ன போனா அந்த பிள்ளைய கொண்டு கொம்ப கலப்பில கொடுக்க அப்புறம் கொழும்பு தானே. அப்ப அதை விட்டு போட்டு அப்ப நீ இஞ்ச ஓடி சேர்ப்ப இஞ்ச ஓடி சேர்த்தேன். அவருக்கு விடுறதுக்கு விருப்பமே இல்லை கொழும்பு போய். இப்ப கொண்டு விட்டாலும் எனக்கு தானே கஷ்டம், நான் தானே திரியணும் பார்த்தேன். நான் தானே போகணும், நீங்க நமக்கு உதவி இல்லை. நீ அதுக்காக பிள்ளைய அங்க கொண்டு அவரு வேலைக்கு அவரு காட்டுக்கு போனா நீங்க இதை மட்டும் தானே நான் தானே போகணும். எனக்கு தெரியா இன்னொரு ஆள் சம்பளத்துக்கு கூட்டிதான் போகணும். நம்ம எல்லாரையும் கூட்டி போயிடாது. நம்ம தம்பி சித்தப்பாட பொடியன்னு தான் கூட்டிட்டு போகணும். இப்ப உங்களுக்கு இப்போ உங்களோட அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? நீங்க அவரு நீங்க 2 பேரும் தான், வேறொரு சகோதரங்களே இல்ல என்ன? அப்படி அப்ப நீங்க அவங்க கணவர் இருந்ததுக்கு பிறகு உங்களோட கணவர் அவங்க வந்து 42க்கு நின்று போட்டு போனவங்க ஐயா ஒரு மனுஷர் வந்து என்னைய பார்த்ததும் இல்ல, என்னைய பாக்காட்டி அவரு 2 புள்ளைகள் இருக்குதானே அதுகளை பாக்கலாம் தானே, அவங்க வேறதும் இல்ல பாக்குறதும் இல்ல. அப்ப இவர்கிட்ட சொன்னா காட்டு வழியை தெரியாத மாடு கட்ட போகாத, நம்ம இது வழி எங்க வெளிநாடு என்னன்னு போறது நன்மை புள்ள தின்மை நடந்தா உங்கடாக்கள் பார்க்க மாட்டாங்க, இங்கடாக்கள் பார்க்க மாட்டாங்க, ஏழாதவன் தான் பாக்கணும். கடைசியா ஏழாதவன் தலையிலாம உலக விடிஞ்சிரு நான் தானே பாக்கணும். நாங்க என்ன செய்யறேன், எங்க நான வேலைக்கு போறேன்டாலும் இவங்களை எப்படி நம்ம விட்டுட்டு போற பெண்ணும் குமாரி புள்ளி அதுவும் சோட்டு வர வீடு, அப்பாவுக்கு கிட்னி வருது, அம்மா இடுப்பால் எழும்ப மாட்டா, இடுப்பு வருது, அவன் ஏறாதவன். நான் தான் இதுக்குள்ள ஆம்புலண்டு தைரியசாலி ஒரு பொம்பளை நான் மட்டும்தான். நான் எப்படி தூரத்துகளுக்கு வேலைக்கு போறேன், போயேல இவை அவைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவை எஞ்சால கூட்டிட்டு போகணும். அதனால இவங்க சாரத்தை சாப்பிடுத்து இப்படி சுத்தி இதுக்குள்ளே குளறி இருக்கிறதா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இப்ப இன்னைக்கு சோறு சமைச்சு புடலங்காயும் குழம்பு வச்சு பருப்பும் சொறி வச்சு பைத்தங்காய் வெள்ளக்கறி வச்சேன். பைத்தங்காயை குடுத்தாங்க அண்ணாக்கு கொண்டு அவனுக்கு கொடுப்பாங்க ஆக்கள், சரியான ஆக்கள் இந்த பழக்கம் பிடிச்சதுக்கா மரக்கறின்னு கொண்டு கொடுப்பாங்க. அதை கொண்டு வருவேன். அவரு தெரியும் தானே நம்மள அவரு கஷ்டப்படுறான்னு சொல்லி நம்மள கொடுப்பாங்க. என்ன இப்ப இந்த நீங்க இருக்கிற வீடு வந்து இது இப்ப உங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னா அதுக்கு தான் இந்த வீடு கட்டிருக்கீங்க. என்ன இப்ப நம்ம அதை போயிட்டு பாப்போமா, இதுவும் அப்படி இதுல எல்லா வசதியும் இருக்கா அந்த வீட்டுல? பூசாலும் உள்ளுக்குள்ள போயிடுச்சு, நிலம் எல்லாம் மட்டத்துல எல்லாம் தண்ணி வசதி எல்லாம் தண்ணி நம்ம கஷ்டப்பட்டு இப்படித்தான் கிணறு கட்டின வெளிநாட்டுல தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குன்னு இப்ப நம்ம அதை போயிட்டு பாப்போம். இப்ப நீங்க ஆரம்பத்திலயாவது தானே சொன்னீங்க வீடு ஒன்று இருக்குண்டு, அது வந்து கட்டி 4 வருஷமா? 4 வருஷம். 4 வருஷத்துக்கு சும்மா கட்டி மட்டும் தானே வச்சிருக்கீங்க? அதுல வேற கோபிசம் அடிச்சு நிலத்துக்கு கொங்குரீட் மடிச்சு வச்சிருக்கேன், வயரிங் பண்ணி பூசி நிலையிலும் வச்சா சரி குடி போறான். இதெல்லாம் ஒண்ணு செய்வோம், சித்திரை மாதம் செய்வோம் சித்திரை செஞ்சோட அவர் வைத்தாரு நம்ம செய்ய. அப்ப அப்படி நோமெல்லாம் கட்டி கல்ல வச்சு கட்டின மாதிரி இருக்கீங்க. இதுல இருந்து மத்தபடி அந்த வயரிங்கு அதெல்லாம் பூசி அப்படி ஒண்ணு செய்யல. அப்ப இதுக்கெல்லாம் இப்ப இனிமே வந்து
அவரு உங்களோட கணவர் இருந்திருக்க இப்ப அவரு எப்படியாவது முடிக்கணும்னு உழைச்சி இப்ப இதுக்கு பிறகு அவரும் கூட உங்களோட அண்ணன் அண்ணன் உங்களுக்கு சாப்பாடு செலவு பாக்காரு இப்ப அவராலேயே வீடு முடிக்கிறதுக்கு எல்லாம் அவரால முடியாது ஏன்னா இவ இப்ப படிச்சு ஒரு வேலை எடுக்கிறேன்றாலும் எத்தனை வருஷம் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு இப்ப 4 வருஷம் படிப்புன்னு சொன்னா இப்படி ஒரு சும்மா சொல்ல 5 வருஷம் 25 வயசு ஆகுது 26 வயது ஆகுது 26 வயசு ஆயிரும். இப்ப இப்ப இந்த அவ இப்ப நீங்க வந்து அதான் 4 வருஷத்துக்கு முதல் கட்டிருக்கீங்க அப்படி கட்டி எப்படி போட்ட மாதிரி இருக்கீங்க என்ன இப்ப உங்களுக்கு இப்ப தெரியும் தானே இப்ப நான் இப்ப உங்களோட கஷ்டத்தை நோமலா சொன்னீங்க இப்ப நான் வீடியோ ஆரம்பம் முதல்லாம் இப்படிதான் சொன்னேன்னா இப்ப கணவர் இருக்கக்குள்ள ஒரு ஆம்பளை துணை இருந்தா அதெல்லாம் நம்ம ஒரு எதுனாலும் செஞ்சு கொள்ளலாம் இப்ப அப்படி இல்லை தானே இப்ப ஒரு ஆம்பளை துணை இல்லாம ஒரு இயலாத அண்ணன் தான் உங்களை பாக்காரு அவரு சாப்பாடு செலவுக்கு மட்டும்தான் உங்களை அவரால் அது முடியும் இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க உங்களோட கஷ்டத்துல வந்து இது உங்களுக்கு முதற்கட்டமா வந்து படிப்புண்டுவீங்கல்ல அவ வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கணும்னு சொன்னா அவைக்கான உதவியும் தேவைப்படுது அடுத்து உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்களேன் எப்படியான உதவி உங்களுக்கு தேவைப்படுது அடுத்து இந்த வீட்டையும் செஞ்சு தந்து சாப்பாட்டு உதவியாலும் தேவைப்படும் வேற என்ன வேற படிப்பு இந்த வீடு தான் முக்கியம் நமக்கு அப்ப உங்களுக்கு எப்படியான உதவி உங்களுக்கு தேவை ஏல் படிக்கிற மாதிரி பேக் கொப்பி சாமான் ஷூ அதுகள் வேணும் அடுத்து வந்து ஏல் படிக்கிறேன்டா இங்க வந்து அது இல்ல போக்குவரத்துண்டா செங்கலடிலாம் இருக்கு நீங்க எடுக்கிற பாடம் இங்க இல்லன்றீங்களா இங்க ஆர்ட் மட்டும்தான் இருக்கு செங்கலடிக்கு தான் போகணும் அதுல போக்குவரத்து செலவு பஸ் செலவு அதுகள் வேணும் அப்படி போக்குவரத்து செலவு பஸ் செலவுகள் இப்ப நீங்க வந்து இந்த வார ஓயில் எழுத போறீங்க இப்ப ஓயில் எழுதி முடிஞ்ச உடனே கிளாஸுகளுக்கு போவீங்கன்னு ஸ்கூலுக்கு வர சொல்லிக்காங்க ஏழு படிக்கிறது ஸ்கூலுக்கு வர சொல்லிக்காங்க எந்த ஸ்கூல் செங்கலடி செங்கலடி ஸ்கூல் செங்கலடி ஸ்கூலுக்கு போறீங்க அப்ப ஓயிலுக்கு நீங்க உங்களோட ஊர்லயே ஸ்கூலுக்கு போறீங்க அப்ப ஏழுன்னு சொன்னா கொஞ்சம் தூரம் போகணும் இப்ப அடுத்தது கொஞ்சம் கிளாஸுகளுக்கு எல்லாம் தூரம் தான் போக வேண்டி வரும் என்ன அப்ப அப்படியான உதவிகள் வந்து தங்கச்சிக்கு தேவைப்படுது இப்ப உங்களுக்கு இந்த அவட மூத்த அக்காக்கு உங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான செலவுகள் என்ன ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான இது 2 பிள்ளைகளுக்கும் படிப்புக்குரிய உதவி தான் தேவை இப்ப கட்டாயம் ஒரு அவசரமா தேவைன்னு சொல்லலாம் இப்ப அடுத்த செமிஸ்டர் வந்தா இவைக்கு காசு கட்டணும் அதுக்குரிய வசதியும் இவைக்கு தேவை இப்ப அம்மா வந்து என்ன அம்மாவுக்கு வந்து சாப்பாடு அந்த உதவி தான் நீங்க கேட்பீங்க சாப்பாடு அடுத்தது வந்து இந்த வீடு மகளுக்கு கட்டி கொடுக்கணும் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு அந்த உதவியை நீங்க கேக்குறீங்க என்ன ஆன்லைன் கிளாஸ் செய்யறது கூட போன் வேலை செய்யல இன்னொரு ஆள்கிட்ட போன் வாங்கி செஞ்ச அந்த நீங்க போன் இல்லாம போன் இல்ல என்ன இப்ப யூனிவர்சிட்டி படிக்கிற போன் உங்க கையில இல்ல போன் இருக்கு ஆனா வேலை செய்யாது போன் உடஞ்சி அப்ப கட்டாயம் தேவை என்ன இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி தான் செஞ்ச போன்ல இன்னொரு ஆள்கிட்ட போனை விட லேப்டாப் இப்ப நீங்க கேக்குறது இப்ப படிக்கிறதுக்கு போன் இல்ல போனை விட ஒரு லேப்டாப் ஒன்று இருந்தா கொஞ்சம் நல்ல மண்டு சொல்றீங்க என்ன அந்த உதவி ஆன்லைன் கிளாஸுக்குரிய அது ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதானே இப்ப தங்கச்சி சொன்னது வந்து இப்ப 2 நாள் தான் நீங்க போவீங்க நைட்ல ஆன்லைன் கிளாஸ் நடக்கு இப்ப தற்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்தா என்ன செய்றீங்க அந்த போனை தான் சமாளிச்சு செய்யணும் வேலை செய்யுது இல்லையா என்ன டிஸ்பிளே போனதா இல்ல அப்படி டிஸ்பிளே அந்த போன் இப்ப அவங்க சார் ஐடி போன் ஏத்துக்கொள்ளது இல்ல போன் ஒரு பக்கம் அப்படி உடைஞ்சு போயிருக்கு அப்படி அப்ப கஷ்டமா இருக்குது சரியா என்ன கொரோனாக்குள்ள வேண்டி கொடுத்தவங்க கொரோனா ஏஎல் படிக்க வேண்டி கொடுத்த 21 அப்ப வாங்கி கொடுத்த நீங்க அதாவது எல்லா இதுவும் அந்த போன்ல செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அது பழைய போன்னு அவங்களோட கஷ்டத்தெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரியே இப்ப கணவர் இழந்ததுக்கு பிறகு அவைக்கு ரொம்பவே கஷ்டம் அதுவும் உங்களோட நீங்க சொன்னீங்க அவர் ரொம்பவே ஆசைகள் வச்சிருந்தானே கனவுகள் இருந்திருக்கு அவருக்கு இந்த வீட்டை முடிக்கணும் அடுத்தது வந்து இந்த மூத்த பிள்ளை அவரு கொண்டு சேர்த்து போட்டுதான் அவர் அதுக்கு பிறகுதான் அவர் இறந்திருக்காரு மூத்த பிள்ளை அவருடைய படிக்கணும் அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைய படிக்கணும் என்று ரொம்பவே அவருக்கு ஆசைகள் நிறைய இருந்திருக்கு அவர் சொல்லும் போதே எனக்கு விளங்கிட்டு அது உங்களுக்கு சரியான ஒரு பாதிப்பா இருந்திருக்குன்னு அவரு எல்லாம் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கீங்க வீடெல்லாம் கட்டிருக்கிறீங்க அடுத்தது வந்து மகளை படிக்க வச்சிருக்கீங்க எல்லாம் வந்து அப்படியே சுக்குநூறு உடஞ்சமாயிருன்னு ஆசைகள் எல்லாம் அதனால மனம் தளரக்கூடாது என்ன செய்யற அவர் வந்து இப்ப அவரு என்ன செய்யற அவரு வந்து ஒரு விதியால வந்து அவரு போயிட்டாரு
அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ரொம்பவே வந்து இப்ப தெரியும் தானே. இப்ப நான் அந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்றேன்னுடா, ரொம்பவே கஷ்டம் தெரியும் தானே உங்களுக்கு. அப்பா அப்பா திடீரென்று அவர் போயிட்டாரு. சொல்லி போட்டு யாரும் இறக்குறல தானே. அதுக்கு பிறகு ரொம்பவே கஷ்டம். அந்த ஒரு காலை இல்லாத அண்ணன் தான் இவங்கள பாக்குறாங்க இப்ப தற்போதைக்கு. அவரால என்ன செய்ய முடியும்? அவரால 3 வேளையும் சாப்பாடு மட்டும் கொடுக்க முடியும்னு. மத்தபடி இவங்களுக்கு படிப்பு செலவு, அடுத்தது மத்த செலவுலாம் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளைக்கு அவ சொல்றா, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வீடொன்னு முடிச்சு கொடுக்கணும்னு. எல்லாரும் ரொம்ப நம்ம எடுத்த வீடியோல வந்து ஒரு டக்குன்னு முடிஞ்சாலும் உண்மையில வந்து கட்டாயம் வந்து இவங்களுக்கு கட்டாயம் இப்ப உடனடியா உதவி தேவைப்படுற நிலைமையில அவங்க இருக்காங்க. அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க. அவங்கள நிறைய விஷயங்கள் அவங்களாலையும் பேச முடியாம இருக்கும். இப்ப கிட்டடிலாம் அவங்களோட அப்பாவெல்லாம் இழந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். ப்ளீஸ் வந்து ஒரு 2 பொம்பளை பிள்ளைகளும் வந்து பெரிய ஆக்கள்னு சொல்லலாம். இப்ப என்னோட வீடியோஸுக்கு முன்னால இருந்து அவங்க வந்து இப்படி அழுது பேசுறாங்கன்னு சொன்னா, இப்ப என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த அண்ணன் உதவி எடுத்து தருவாருன்னு இப்ப அவங்க பேசுறாங்க. இப்படியான குடும்பத்துக்கு கட்டாயம் வந்து இப்படியான குடும்பத்துக்கு தான் கட்டாயம் உதவி தேவைப்படுது. கணவர் இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நீங்க காப்பாத்துங்க. அவங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ இப்ப நான் நிறைய வீடியோஸ்ல சொல்ல மாட்டேன். உங்களால முடிஞ்ச உதவியை தான் செய்யுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோல நான் கேட்கிறேன், அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுமோ அந்த உதவி எல்லாம் பூர்த்தி செஞ்சா ரொம்ப 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 கட்டாயம்னு சொல்லலாம். இப்ப உங்களுக்கு உடனடியா உதவி தான் தேவைப்படுது. அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் வந்து அவங்களோட என்னென்ன அவங்களுக்கு உதவி தேவையோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்வீங்கன்ற ஒரு முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.